Peace be upon you and your family. Common model revision test for standard 12 chemistry இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 70 mark question. Unit number 1, 2, 6, 7, 11 இதில் இருந்தால் கொஸ்டின் டிஸ்கஷன் போகிறோம். ஒன் வேர்டு கொஸ்டின் முதல்ல பார்க்கலாமா? Part 1, choose the correct answer. Question number 1 is, which of the following is used for concentrating ore in metallurgy? Leaching process, roasting, froth flotation, both A and C. இதில் ரோஸ்டிங் எங்கே வரும்? கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸில் ரோஸ்டிங் வராது. எதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்களா? கிராவிட்டி செப்பரேஷன், froth flotation, leaching and magnetic separation. இந்த லீச்சிங்கும் froth flotation தான் கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ போத் A and C is an example. Van Algal method for refining is based on distillation கிடையாது, thermal decomposition, liquidation and zone refining. So Van Algal process is based on thermal decomposition. The repeating unit, P block element இருந்து அடுத்த question. The repeating unit in silicon is SiO2 silica. இவங்க தான் repeating unit in silicon. இதுதான் திரும்ப நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு யூனிட். அடுத்து அதே P block elementலேருந்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். The stability of +1 oxidation state increases in the sequence. இது எல்லாமே போரான் குரூப் எலமெண்ட். போரான், அலுமினியம், காலியம், இண்டியம், தாலியம். +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே வரும் பொழுது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டியூ டு இன்னர்ட் பேர் எஃபெக்ட். ஸோ 13th குரூப்பில் நீங்கள் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா போரானை விட்டுட்டு அலுமினியம், காலியம், இண்டியம், தாலியம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் டவுன் தி குரூப் டியூ டு இன்னர்ட் பேர் எஃபெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் அலுமினியம், காலியம், இண்டியம், தாலியம். தாலியத்துக்கு தான் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஹையாக இருக்கும். அலுமினியத்துக்கு வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஸ்டேபிளாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5 பி பிளாக்லேருந்து, பிரிஸ்மெட்டிக் போராக்ஸ் மேசிவ் ஃபாலோயிங் ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ், போராக்ஸ் கிளாஸ், போரிக் ஆசிட். பிரிஸ்மெட்டிக் போராக்ஸ் அப்படிங்கிறது டெட்ரா நியூக்ளியர் யூனிட். Na2P4O7 டெக்காஹைட்ரேட்டுக்கு பேர் தான் பிரிஸ்மெட்டிக் போராக்ஸ் அப்படின்னு பேர். இதுதான் ஏக்கு வந்து 3. அடுத்து ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ் அப்படிங்கிறது Na2P4O7 5H2O. இதுதான் ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ். போராக்ஸ் கிளாஸ்னால் யார்? ஹீட் பண்ணும் பொழுது எல்லா வாட்டர் மாலிகுலையும் லாஸ் பண்ணி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய Na2P4O7 இருக்கா, இவங்க தான் போராக்ஸ் கிளாஸ். போரிக் ஆசிட் H3BO3, இதுதான் போரிக் ஆசிட். ஸோ ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சாலிட் ஷேட்லேருந்து அடுத்த கொஸ்டின். அசர்ஷன் ரீசன் டைப்பு. டியூ டு ஃப்ரங்கல் டிஃபெக்ட் டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல் இன் சாலிட் டிக்ரீசஸ். இது தப்பு. டென்சிட்டி எங்கே கம்மியாகும்? ஷார்ட்கி டிஃபெக்டில் தான் மிஸ்ஸிங் ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான் இருக்கிறனால டென்சிட்டியில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரங்கல் டிஃபெக்டில் மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டமே இருக்காது, டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் இருக்கும். என் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் கேட்டயான் அண்ட் ஆனயான் லீவ்ஸ் தி கிறிஸ்டல், ரெண்டுமே லீவ் ஆகவே ஆகாது. கேட்டயான் மட்டும்தான் அதோட பொசிஷனில் இருந்து மாறி ஆனயான்ஸுக்கு இடையில் உள்ள இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இருக்கும். இதுவும் ராங்கு தான், இதுவும் ராங்கு தான். வாட் இஸ் ஆன்சர்? போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். கிராஃபைட் அண்ட் டயமண்ட் ஆர் கோவலன்ட் கிறிஸ்டல். கோவல் அண்ட் மாலிகுலர் கிறிஸ்டல், அயானிக் அண்ட் கோவலன்ட் கிறிஸ்டல், இந்த ரெண்டுமே அலட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். போத் கோவலன்ட் கிறிஸ்டல், போத் மாலிகுலர் கிறிஸ்டல், ரெண்டுமே என்ன கிறிஸ்டல் தான்? கோவலன்ட் கிறிஸ்டல் தான். கொஸ்டின் நம்பர் 8, which of the following metal crystallizes in simple cubic pattern? Polonium, tellurium, selenium, radium. Of all the metal in the periodic table, only polonium crystallizes in simple cubic pattern. இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம புக்கில் மோர் டு நோ அப்படின்னு ஒரு சின்ன ஹெட்டிங் இருக்கும், அதில் இது இருக்கும். அடுத்து a zero order reaction X gives product with an
Initial concentration of 0.02 m has a half-life of 10 minutes. If one start with the concentration 0.04 m, then the half-life is. For zero order reaction, half-life period equal to initial concentration divided by 2k. The equal constant அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம்? T half is directly proportional to initial concentration A0. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுடுங்க. நம்ம ஒன் வேர்டு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 0.02 மோலாராக இருக்கும் பொழுது ஹாஃப் லைஃப் பீரியட் எவ்வளோ இருக்கும்னா 10 மினிட்ஸ் இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 0.04 மொலாரிட்டியாக இருக்கும் பொழுது ஹாஃப் லைஃப் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே முதல்ல இந்த ஈக்குவேஷனில் தூக்கி போடுங்க. டி ஹாஃபுக்கு பதிலாக 10 போடுங்க, A0 கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக 0.02 போடுங்க. டி ஹாஃபுக்கு பதிலாக நான் 10ன்னு போட்டாச்சு. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு A0 கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக 0.2ன்னு போட்டாச்சு. கொஸ்டின் அப்படியே கொண்டு வாங்க. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டு 0.04 கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் பொழுது டி ஹாஃப் என்ன இதுதானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் 3/2ன்னு போட்டோம்னா, ஈக்குவேஷன் 3ல் யாருப்பா மேலே இருக்காங்க, டி ஹாஃப் இங்கே டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு போட்டே செய்யலாம் 0.04 டிவைடட் பை 0.02. இது அங்கே கொண்டு போய் கேன்சல் பண்ணிடலாமா? ஈஸி கேன்சலேஷன் தானே. இந்த 10 அங்கே கொண்டு போங்க. டி ஹாஃப் ஈக்குவல் டு 10 அங்கே கொண்டு போகும் பொழுது இதையும் 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4/2 இன்டு 10 ஆகும். 1:2 2 2s are 4. 1:2 2 2s are 4. ஆன்சர் இப்போ என்ன வந்துடும், 2 × 10 ஈக்குவல் டு 20 minutes. is the answer. 20 minutes is the answer. So what is the answer? 20 minutes. T half. Which of the following statement recording order is correct? Order should be determined only by experiment. This is the correct answer. Order of complex reaction are always greater than 3. Order can be determined from stoichiometric equation. இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணி அது மூலமாக தான் நம்மளால் ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். ஆர்டர் மஸ்ட் பி எ ஹோல் நம்பர். ஆர்டர் எப்போவுமே ஹோல் நம்பராக இருக்காது, 0வாக இருக்கலாம், மேபி ஃப்ராக்ஷன் ஆல்சோ. அதனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. Which of the following compounds on reaction with methyl magnesium bromide followed by hydrolysis will give tertiary alcohol? Options are benzaldehyde, propanoic acid, methyl propionate, acetaldehyde. Acetaldehyde செகண்டரி ஆல்கஹாலை கொடுக்கும். மெத்தில் ப்ரொப்பியோனேட் இதோட ரியாக்ஷன் நம்ம இப்போ எழுதி பார்க்கலாம். இதிலிருந்து நம்மளால் டெர்ஷரி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். மெத்தில் ப்ரொப்பியோனேட் இது ஒரு எஸ்டர், CH3 மெத்தில், 3 கார்பன் ப்ரொப்பு, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏன்னு O8, மெத்தில் ப்ரொப்பியோனேட். when treated with methyl magnesium bromide Grignard reagent. நம்மளுக்கு தெரியும் யார் ப்ளஸ் யார் மைனஸ் அப்படின்னு. Magnesium is a metal, always lost electron becomes positive ion, methyl becomes plus. Oxygen is more electronegative than carbon. Therefore, oxygen pull the shared pair of electron towards itself becomes minus, carbon becomes plus. யார் எங்கே போய் ஆட் ஆவாங்க? மைனஸ் இஸ் ஆடட் டு ப்ளஸ், ப்ளஸ் இஸ் ஆடட் டு மைனஸ். gives an intermediate compound. Minus is added to plus, plus is added to minus. Gives CH3, CH2, C பாண்ட் ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகு சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் அந்த பாண்டில் இப்போ யார் வந்து சேர்ந்துட்டாங்க? MgBr வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு OCH3 இருக்குது. திஸ் ப்ளஸ் இஸ் ஆடட் டு திஸ் மைனஸ் இஸ் ஆடட் டு ப்ளஸ். மெத்தில் இந்த கார்பனில் வந்து சேர்ந்துடுச்சு. திஸ் அடிஷன் காம்பவுண்ட் undergo hydrolysis in presence of mineral acid. Hydrolysis, addition of H plus OH minus.
மெக்னீசியம் இஸ் எ மெட்டல் பிகம்ஸ் ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் மைனஸு. இந்த இடத்துல Mg2 ப்ளஸ்ஸு OCH3 மீத்தாக்சி எடுத்துக்கிட்டு MgBr OCH3 வெளியே போகும் பொழுது ஆக்சிஜனுக்கும் மெக்னீசியத்துக்கும் இடையில் உள்ள பாண்டு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் ஃபார்ம் ஆகும் பொழுது ஒரு கீட்டோன் நம்மளுக்கு கிடைக்கும். கீட்டோனோட மாலிகுலர் ஃபார்முலா CH3 CH2. இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுன்னா C டபுள் பாண்டு O CH3. என்ன கீட்டோன்? 4 கார்பன் பியூட்டு, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு ஏன்னு OH4 OH C டபுள் பாண்டு இருக்கனால ஓனு பொசிஷன் ஆஃப் ஓன் வந்து 2. யார் லாஸ் ஆகிட்டாங்க? MgBr OCH3 லாஸ் ஆகிட்டாங்க. இந்த கீட்டோன் தான் டெர்ஷரி ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ரியேஜெண்ட். இவன் தான். இவங்களை நம்ம கொண்டு வந்தாச்சா, இவங்கள்ட்ட அப்படியே ரியாக்ஷனை கண்டினியூ பண்ணுவோம். when this compound is treated with again CH3 MgBr. முதல்ல எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணி பார்க்கலாம். மெக்னீசியம் இஸ் எ மெட்டல், லாஸ் எலக்ட்ரான் பிகம்ஸ் பாசிட்டிவ் அயான், மெத்தில் பிகம்ஸ் மைனஸ். ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், ஆக்சிஜன் பிகம்ஸ் மைனஸ், கார்பன் பிகம்ஸ் ப்ளஸ்ஸு. மைனஸ் ப்ளஸில் ஆட் ஆகும் பொழுது ப்ளஸ் மைனஸில் ஆட் ஆகும் பொழுது இன்டர்மீடியட் காம்பவுண்ட் CH3 CH2 C சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி அதில் MgBr வந்து சேர்ந்துருச்சு. இங்கே ஒரு CH3 இருக்குது. மைனஸ் ப்ளஸில் போய் சேரும் பொழுது கார்பனைல் கார்பனில் போய் சேரும் பொழுது இன்டர்மீடியட் காம்பவுண்ட். ஆஸ் யூஸ்வல் திஸ் காம்பவுண்ட் அண்டர்கோ ஹைட்ராலிசிஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் H ப்ளஸ் mineral acid, addition of H plus OH minus. As usual, magnesium is a metal, last electron becomes positive ion, oxygen becomes minus. Water molecule இருந்து H plus O மைனஸுக்கும் OH மைனஸ் Mg ப்ளஸுக்கும் செல்லும் பொழுது நம்மளுக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைச்சகும். டெர்ஷரி ஆல்கஹாலோட மாலிகுலர் ஃபார்மில் எழுதலாமா? CH3 CH2 CCH3 CH3. இந்த கார்பனில் இப்போ என்னப்பா இருக்குது? OH இருக்குது. யார் லாஸ் ஆகிட்டாங்க? MgBr OH லாஸ் ஆகிட்டாங்க. இந்த காம்பவுண்டுக்கு நேம் சொல்லுவோமா? நம்பர் கொடுத்து பாருங்க. 1 2 3 4. How many carbon atom? 4 carbon atom பியூட்டு, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு ஏன்னு OH4 பொசிஷன் ஆஃப் OH2. செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் இருக்கிறதுனால 2-methyl butane to all tertiary alcohol. So the answer is methyl propanoate. Question number 12 பார்க்கலாமா? The reaction cyclic alcohol in presence of sodium hydride gives sodium cyclic alkoxide. அதுக்கடுத்து மெத்தில் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். Williamson ether synthesis. Question number 13. Assertion phenol is more acidic than ethanol. Correct தான். Aliphatic alcohol ஓட இவங்க more acidic இருப்பாங்க due to resonance stabilizer. இதுவும் correct தான். So both assertion and reason are true. Reason is the correct explanation for assertion. அடுத்து which of the following is incorrectly matched? Tolerance reagent, ammoniacal silver nitrate solution is called a tolerance reagent. Filling solution, copper sulfate and Roselle salt. Fendon's reagent, ferrous sulfate, hydrogen peroxide. இதெல்லாமே கரெக்ட் தான். Payes reagent, cold dilute alkaline K-monophour. அதுதான் Payes reagent. Con HCl anhydrous zinc chloride வந்து Lucas reagent. So this is incorrectly matched. Question number 15 பார்க்கலாமா? Suggest a suitable carbonyl compound for the preparation of pent2-ene-1-all using lithium aluminum hydride a reducing agent. pent2-ene-1-all இதோட மாலிகுலர் ஃபார்முலா நம்ம முதல்ல எழுதி கொள்வோம். காமன் பாயிண்ட் எப்போவுமே ஞாபகிடுங்க. பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண ஆல்டிகைடு ஆக்சிடைஸ் பண்ணால் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் ரிடக்ஷன். கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பை ரெடியூஸ் பண்ணும்பொழுது ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகும். ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும்.
பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பை ரெடியூஸ் பண்ணால் மெத்தில் குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். நம்மளுக்கு என்ன காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பெண்டு 2-ene-1-ol. மாலிகுலர் ஃபார்முலா என்ன? பெண்டுனா 5 கார்பன் ஆட்டம், CH3 CH2 CH டபுள் பாண்டு CH CH2 OH 1 2 3 4 5. ஒன்றாவது கார்பனில் OH இருக்குது, ரெண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. இதுதான் பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப். இந்த பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப்பை எந்த குரூப்பால் ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும்? எந்த குரூப்பை ரெடியூஸ் பண்ணால் இந்த குரூப்பு கிடைக்கணும்? ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணால் தான் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஆக இந்த குரூப்புக்கு பதில் ஆல்டிகைடை போட்டு பார்க்கலாமா? எப்படி இருக்கும் மாலிகுலர் ஃபார்முலா? CH3 CH2 CH டபுள் பாண்டு CH CHO. காம்பவுண்டோட நேம் எழுதி பார்க்கலாமா? 1 2 3 4 5. 5 கார்பன் பெண்டு, கார்பன் கார்பன் டபுள் பாண்டு இன் ஆல்டிகைடு அல், பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் 2. ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வச்சு ரெடியூஸ் பண்ணும் பொழுது ஆல்டிகைடிக் குரூப் பிரைமரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். இந்த காம்பவுண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். CH3 CH2 CH டபுள் பாண்டு CH CHO. What is the answer? B is the answer. Part 2, 2 mark question. Answer any 6 question. Question number 21 is compulsory. Question number 16. Describe the role of sodium cyanide in froth flotation method. Froth flotation last step இவங்க வருவாங்க. When impurities such as zinc blende is present in galena, sodium cyanide or sodium carbonate is added to depress the floating properties of zinc sulfide by forming a layer of zinc complex sodium tetracyanidozingate 2 on the surface of zinc sulfide. சோடியம் சைனைடை ஆட் பண்ண உடனே இந்த கலீனாவோட சர்ஃபேஸுக்கு மேலே இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு ஃபார்ம் ஆயிரும். அது ஃபார்ம் ஆன உடனே இவங்க ஃப்ரோத் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கலீனா மட்டும் ஃப்ரோத் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆகி அது செப்பரேட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 17, 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? Why there is a marginal difference in ionization enthalpy from aluminum to thallium? There is a marginal difference in ionization enthalpy from aluminum to thallium in 13 group. This is due to the presence of inner D and F electrons which has poor shielding effect compared to S and P electron. As a result, the effective nuclear charge on the valence electron increases. Therefore, there is only a small difference in ionization enthalpy. Question number 18. Give the uses of borax. Borax is used for the identification of colored metal ion, copper 2 plus, Fe2 plus, Fe3 plus, D black element metal ion கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி Na2P4O7 யூஸ் ஆகும். In the manufacture optical and borosilicate glass enamels and glasses for pottery. It is also used as a flux in metallurgy and also act as a preservative. Question number 19. Solid state இருந்து calculate the number of atoms in FCC unit cell, face centered cubic. In a face centered cubic unit cell, identical atoms lie at the each corner as well as in the center of each faces. 8 கார்னர்லையும் ஒவ்வொரு ஆட்டம் இருக்கும், ஒவ்வொரு ஃபேஸஸோட சென்டர்லையும் ஒரு ஆட்டம் இருக்கும். Those atoms in the corner touches those in the faces by not each other. The coordination number is 2. The atoms in the face center is being shared by 2 unit cell. Each atom in the face center makes 1/2 contribution to the unit cell. Number of corner atom equal to 8, number of face atom equal to 6, number of unit cell in FCC. என்ன ஃபார்முலா? number of corner atom divided by number of unit cell shared that corner atom, number of face atom divided by number of unit cell faced that face center atom. Number of corner atom 8, 8/8 plus number of faces 6 faces, 6/2, 8/8 equal to 1, 1 plus 3 equal to 4. So totally there are 4 atoms present in FCC unit cell. Question number 20, also from solid state. Write short notes on impurity defect.
A general method of introducing defect in ionic solid is by adding impurities ion. If the impurity ions are in different valency state from that of the host, valencies are created in the crystal lattice of the host. For example, addition of cadmium chloride to silver chloride. Silver chloride oda valency 1 plus, cadmium chloride valency வந்து 2 plus. Yield solid solution where the divalent cation calcium 2 plus occupy the position of Ag plus ion. Ag plus இருக்கக்கூடிய அந்த lattice positionல cadmium 2 plus வந்து சேர்ந்துக்கும். This will disturb the electrical neutrality of the crystal. In order to maintain the same proportional number of Ag plus ion leaves the lattice. ஒரு Ag plus இருக்கிற இடத்துல ஒரு calcium 2 plus வந்து சேர்ந்த உடனே 1 plus charge increase ஆகிடும். ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காண்டி ஒரு Ag plus வெளியே வந்துடும். This produces a cation vacancy in the lattice. Such kind of crystal defect are called impurity defect. Question number 21. After 2 hours, a radioactive substance becomes 1/16 of original amount. Calculate the half-life period. ஒரிஜினல் அமௌண்ட்டை ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா இதோட half வேல்யூ T12 இதில் பாதி என்ன 1/2. 1/2 அதில் பாதி என்ன, நாம் எது வரைக்கும் இதை கொண்டு வரணும் 1/16 வரைக்கும் கொண்டு வரணும். 1/2ஓட half 1/4. 1/4ஓட half எவ்வளவு 1/8. 1/8ஓட half எவ்வளவு 1/16 வந்துருச்சா. எத்தனை T12 இருக்கு 1 2 3 4 4 T12. 4 T12 equal to how many hours? 2 hours. 1 hour equal to 60 minutes. Therefore, 2 hour equal to 2 into 60 minutes. 4 T12 equal to 2 into 60 minutes. 2 into 60 na எவ்வளவு 120. Therefore, T12 equal to 120/4 equal to 1 4 is 4. 3 4s are 12. How many minutes? T12 equal to 30 minutes is the answer. Question number 22. Explain Golf reaction. Golf reaction, phenol oda important electrophilic substitution reaction. பார்க்கலாமா? C6H5OH phenol is acidic in nature. We know when treated with sodium hydroxide NaOH. Aliphatic alcohol NaOH reaction நம்ம பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா aromatic alcohol கம்பேர் பண்ணும் பொழுது aliphatic alcohol acidity ரொம்ப கம்மியாக இருக்கும். Due to resonance stabilization, phenol is more acidic. H plus OH minus is removed as H2O, neutralization reaction. Na plus now added to O minus gives the salt of phenol. Phenol உள்ள H ப்ளஸுக்கு பதிலாக ஒரு சோடியம் போய் சேர்கிறதுனால அது phenolோட salt. This sodium phenoxide undergo electrophilic substitution reaction with carbon dioxide structural formula C double bond O C double bond O. When heated to 400 Kelvin and 4 to 7 bar pressure. Electrophilic substitution reaction na benzene ringல உள்ள அந்த H plus substitution reactionக்கு இன்வால்வ் ஆகணும். இந்த ஆர்த்தோ ஹைட்ரஜனை இப்போ நான் பிரித்து எழுதியிருக்கேன். இந்த H plus தான் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகுது. நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 3.5, கார்பன் 2.5. Oxygen pull the shared pair of electron towards itself. Therefore, carbon becomes plus, oxygen becomes minus. இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆன உடனே அடுத்து இதிலிருந்து ஒரு Na plus அயான் இந்த பாண்டில் போய் சேர ஆரம்பிக்கும் பொழுது ஆர்த்தோ கார்பனில் உள்ள இந்த H plus இந்த O மைனஸுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா, ரீஅரேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் C6H4 அடுத்து இந்த பாண்டில் எந்த சேஞ்சுமே இல்லை, இந்த பாண்டில் எந்த சேஞ்சுமே இல்லை, இங்கே எந்த சேஞ்சுமே இல்லை, சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் பாண்டு.
இந்த மைனஸில் இந்த ஹெச் போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் இந்த மைனஸ் அப்படிங்கிற பாண்டில் ப்ளஸ் கார்பன் சேரப்போகுது. கார்பனைல் கார்பன் சி டபுள் பாண்டுவோ சிங்கிள் பாண்டுவோ இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இந்த மைனஸில் தான் Na ப்ளஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ திஸ் இஸ் யுவர் சோடியம் சாலிசிலேட். This sodium salicylate undergo acid hydrolysis in presence of mineral acid, addition of H plus and OH minus. இதை நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைனா HCl போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த O மைனஸ் Na ப்ளஸில் H ப்ளஸ் இங்கே வந்து சேர்ந்துக்கும், OH மைனஸ் அங்கே போய் சேர்ந்துக்கும். சப்போஸ் HCl யூஸ் பண்ணிங்கன்னா H ப்ளஸ் Cl மைனஸ். நம்மளுடைய ப்ராடக்ட்டு சாலிசிலிக் ஆசிட் C6 H4, இதில் ஒரு OH இருக்குது, இதில் ஒரு C டபுள் பாண்டுவோ OH. இவங்க தான் சாலிசிலிக் ஆசிட். அவங்களுக்கு இன்னொரு நேம் தான் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட். கொஸ்டின் நம்பர் 23 பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அலிஃபேட்டிக் ஆல்கஹாலிலிருந்து கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். எத்தில் ஆல்கஹால் PbR3 gives A, aqueous NaOH gives B. எத்தில் ஆல்கஹால் CH3 CH2OH when treated with phosphorus tribromide. phosphorus tribromide பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3, புரோமின் ஹாலஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. அவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கிராஸில் போட்டால் வேலன்சி அந்த 1 அங்கே, இந்த 3 அங்கே. எத்தில் ஆல்கஹால் அண்டர்கோ அயனைசேஷன் கிவ்ஸ் C ப்ளஸ் OH மைனஸ். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்க போது நல்லா பாருங்கள். இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸில் போய் சேர்ந்துடும், இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸில் வந்து சேர்ந்துடும். ஸோ நம்மளுடைய மெயின் ப்ராடக்டை நான் முதல்ல எழுதிக்கிடுறேன். இந்த ப்ளஸ் அந்த மைனஸில் வந்து சேரும் பொழுது CH3 CH2Br பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 நீங்கள் போட்டாலே போதும். ப்ளஸ் யார் சேருவா? இந்த ப்ளஸ் இந்த OH மைனஸோட சேரும் பொழுது POH பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +3, OHக்கு -1. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கிராஸில் போட்டிங்கன்னா அந்த 1 அங்கே, இந்த 3 இங்கே. இவங்க வேறு யாருமே இல்லை, இவங்க தான் பாஸ்பரஸ் ஆசிட். மாலிகுலர் ஃபார்முலா H3PO3. H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட் தான் பை ப்ராடக்ட். சரி, இங்கே 3 OH இருக்கிறதுனால முன்னாடி 3 போட்டிங்கன்னா அங்கே 3 மாலிகுல் போடணும், மனசில் வச்சுக்கிடுங்க. இவங்க 2 கார்பன் ஈத்து, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு ஏன்னு, functional group Br bromoethane, which one again treated with aqueous sodium hydroxide. aqueousனா என்ன அர்த்தம்? சோடியம் ஹைட்ராக்சைடு வாட்டரில் சால்பிள் ஆகிருந்துச்சுன்னா, வாட்டர் சால்வெண்டாக யூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Na ப்ளஸ் Br மைனஸ். இந்த Na ப்ளஸும் Br மைனஸும் லாஸ் ஆகி திரும்ப நம்மளுக்கு அதே காம்பவுண்டு கிடச்சிடும். எத்தில் ஆல்கஹால் CH3 CH2OH யார் லாஸ் ஆகிட்டாங்க? NaBr லாஸ் ஆகிட்டாங்க. இதில் ஆக்வஸுக்கு பதிலாக ஆல்கஹாலிக் NaOH இருந்துச்சுன்னா ரியாக்ஷனே மாறிடும். ஸோ 2 கார்பன் ஈத்து சிங்கிள் பாண்டு ஏன்னு OH ஆல் இதே காம்பவுண்டு தான் இங்கே. அடுத்த ரியாக்ஷன் பார்ப்போமா? How will you prepare acrolein? Glycerol undergo dehydration reaction gives acrolein. கிளிசரால் மாலிகுலர் ஃபார்முலா எல்லாத்தையும் நான் பிரித்து எழுதியிருக்கேன். CH2OH பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப், CHOH செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப், எகெயின் CH2OH பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப். அண்டர்கோ டீஹைட்ரேஷன் in presence of potassium bisulfate or concentrated sulfuric acid used as a dehydrating agent. வாட்டர் மாலிகுல் எப்படி லாஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள். OH மைனஸ் ஃப்ரம் 1 கார்பன் ஆல்ஃபானா, H ப்ளஸ் ஃப்ரம் அனதர் கார்பன். 1 மாலிகுல் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆகிடுச்சா? OH மைனஸாக லாஸ் ஆகும்பொழுது கார்பனுக்கு மேலே என்ன சார்ஜ் இருக்கும்? ப்ளஸ்ஸு. இந்த மைனஸ் ப்ளஸ்ஸை நோக்கி மூவ் ஆகிடும். OH மைனஸ் ஃப்ரம் 1 கார்பன், H ப்ளஸ் ஃப்ரம் அனதர் கார்பன். இப்போவும் ரெண்டாவது வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகும் பொழுது இந்த பாண்டு இவங்க 2 பேருக்கு இடையில் ஷிஃப்ட் ஆகும் பொழுது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டு H
பாண்டு கார்பன், அடுத்து ஒரு OH, இந்த இடத்துல டபுள் பாண்டு கார்பன், இந்த இடத்துல டபுள் பாண்டு CH2. எத்தனை மாலிகுல் ஆஃப் வாட்டர் லாஸ் ஆயிடுச்சுன்னா 2 molecules ஆஃப் வாட்டர் இதில் லாஸ் ஆயிடுச்சு. திஸ் காம்பவுண்ட் இஸ் an unstable compound. Unstable compound is indicated by putting a square bracket. Now this compound undergo rearrangement. எப்படி rearrangement? The bond between oxygen and hydrogen is shifted between carbon and oxygen. பாண்டு ஷிஃப்ட் ஆனால ஹெச்சுக்கு மேலே என்ன சார்ஜ் வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். இந்த ப்ளஸ் மைனஸில் போய் தான் ஆகணும். டியூ டு தி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒன் மோர் பாண்ட் ஷிஃப்டிங் டேக்ஸ் பிளேஸ். டு திஸ் பாண்டு ஹெச் ப்ளஸ் இஸ் ஆடட். ஸோ நவ் ஐ ரைட் தி மாலிகுலர் ஃபார்முலா. ஹெச் சிங்கிள் பாண்டு கார்பன், இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆன ஒன்று டபுள் பாண்டு ஆக்சிஜன், அடுத்து இங்கே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இந்த பாண்டில் தான் இந்த ஹெச் வந்து சேர்ந்துடுச்சு. இங்கே ஒரு டபுள் பாண்டு CH2. இவங்க மாலிகுலர் ஃபார்முலாவை நீங்கள் இங்கேருந்து எழுதி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் செயினா CH2 டபுள் பாண்டு CH சிங்கிள் பாண்டு CHO. அதுதான் ஆல்டிஹைடிக் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இவங்களுக்கு நாம் ஒரு 3 நேம் சொல்லலாம். ஒன் இஸ் நம்ம கொஸ்டினில் கேட்ட அக்ரோலின். இதுதான் அக்ரோலின், இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட், அன்சேச்சுரேட்டட் அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுக்கு இவங்க தான் எக்ஸாம்பிள். அனதர் ஒன் இஸ் அக்ரிலிக் ஆல்டிஹைடு. அக்ரிலிக் ஆல்டிஹைடு. தேர்ட் ஒன் இஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 3 கார்பன் ப்ரப்பு, கார்பன் கார்பன் டபுள் பாண்டு ஈனு, ஆல்டிஹைடு அல்லு, பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்டு 2 ப்ரப்பு 2 ஈனல். அதுதான் அக்ரோலினோட IUPAC நேம். அடுத்து பார்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆன்சர் எனி 6 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 27 இஸ் கம்பல்சரி. Describe a method for refining nickel. Very most important method, Mond's process for refining nickel. Imbued nickel is heated in a stream of carbon monoxide at around 350 Kelvin. Nickel react with CO, carbon monoxide, to form a highly volatile. Volatile means easily vaporizable nickel tetracarbonyl. The solid impurities are left behind. Nickel solid, carbon monoxide gaseous state to about 350 Kelvin gives nickel tetracarbonyl, which is in gaseous state. This is very important. On heating nickel tetracarbonyl around 460 Kelvin, the complex decomposes to give pure nickel and carbon monoxide is evolved. In the reaction, reverse reaction. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 26. எக்ஸ்பிளைன் சிமெண்டேஷன் வித் எக்ஸாம்பிள். லீச்சிங் ப்ராசஸில் செகண்ட் ஸ்டெப் வந்து சிமெண்டேஷன் தான். Gold can be recovered by reacting the deoxygenated leached solution with zinc. ஆக்சிஜன் ரிமூவ் பண்ண leached solutionோட zinc react பண்ண போகுது. In this process, the gold is reduced to its elemental state. +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து அது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆகுது. அதுக்கு தான் சிமெண்டேஷன் பேர். தி மோர் எலக்ட்ரோபாசிட்டிவ் 2+ அயான் when added with the tetracyanide R81 ion, the Au+1 ion is displaced by zinc ion. Gold coordination number 2, zinc coordination number 4. மேலே என்ன சார்ஜ் வரும்னா வெறும் மைனஸ் வராது, இந்த இடத்துல 2- வரும். Gold is recovered. This process is called cementation. 3 mark question. அடுத்து P block element இருந்து ஒரு question. Complete the following reaction. Boric acid plus NH3. Boric acid BOH H3PO3. Oxidation state of boron is +3. OH is -1. ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கிராஸில் போட்டிங்கன்னா வேலன்சி, அந்த 1 அங்கே, இந்த 3 அங்கே, ப்ளஸ்ஸு. அண்டர்கோ ரியாக்ஷன் வித் இது ஆசிட் அப்படிங்கிறனால ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணுது. அமோனியா ஒரு லூயிஸ் பேஸ். நைட்ரோஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் அமோனியா இஸ் -3, ஹைட்ரோஜன் +1. கிராஸில் போட்டிங்கன்னா அந்த 1 அங்கே, இந்த 3 அங்கே, அண்டர்கோ ரியாக்ஷன், ஆசிட் ரியாக்ட் டு பேஸ், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸோட சேரும், இந்த ப்ளஸ் இந்த மைனஸோட சேரும். இந்த ப்ளஸ் அந்த மைனஸோட சேரும் பொழுது Bn. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் போரான் இஸ் +3, நைட்ரஜன் -3. கிராஸில் போட்டிங்கன்னா 3 கேன்சல் ஆகிடும். மாலிகுலர் ஃபார்முலா Bn மட்டும்தான்.
தி காம்பவுண்ட் இஸ் கால்டு போரான் நைட்ரைடு ப்ளஸ் ஹெச் ப்ளஸும் OH மைனஸும் சேர்ந்தால் வாட்டர் மாலிகூல், ஹெச் ப்ளஸ்ஸு OH மைனஸ் வாட்டர் மாலிகூல். பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? 3OH 3OH. அடுத்து equation is balanced. The reaction takes place when heated to 800 to 1200 Kelvin. இப்போ அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாமா? போரான் when treated with sodium hydroxide. Boron when directly react with the base sodium hydroxide NaOH gives the salt of boric acid. Boric acid ஓட molecular formula நம்மளுக்கு தெரியும், H3BO3. இதுதான் H3BO3. These three hydrogens are replaced by sodium gives Na3BO3 plus liberation of H2. Hydrogen gas is evolved. நம்ம புக்கிலேயே இந்த சோடியம் போரேட் ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் மட்டும்தான். வேறு எந்த ரியாக்ஷன்லையுமே வேறு எந்த இடத்துலையுமே Na3BO3 ஃபார்ம் ஆகவே ஆகாது. பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? 3 சோடியம் 3 சோடியம். அடுத்து ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்குது. 2வை எதால் மல்டிபிள் பண்ணால் 3 கிடைக்கும், 3/2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 கிடைக்கும். இந்த 2வை கேன்சல் பண்ணணும்னா ஈக்குவேஷனை ஃபுல்லாக இந்த டினாமினேட்டர் குவான்டிட்டியால் மல்டிபிள் பண்ணும் பொழுது 2 × 1 = 2, 2 × 3 = 6, 2 × 1 = 2, 2 × 3/2 = 3. இதுதான் கரெக்டான ஒரு பேலன்சிங். ஸோ ஆஃப்டர் பேலன்சிங் தி ஈக்குவேஷன் இஸ் 2 boron plus 6 NaOH gives sodium borate plus H2. தேர்ட் ரியாக்ஷன் பார்க்கலாமா? H2P4O7 tetraboric acid. H2P4O7 when heated to red hot. இந்த ரியாக்ஷன் எங்கே இருக்கும்? போரிக் ஆசிட்டோட ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் இருக்கும். லாஸ்ட் ரியாக்ஷன் gives boron trioxide, boron oxidation state 3, oxygen 2, கிராஸில் போட்டால் வேலன்சி ப்ளஸ் லாஸ் ஆஃப் H2O. 4 boron 2 × 2 = 4. மீது எல்லாமே நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கோமா? கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் சாலிட். சாலிட் ஸ்டேட் லெசனில் அயானிக் சாலிடில் கீழே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அயானிக் சாலிட்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஒரு 2 அயான்ஸுக்கு இடையில், கேட்டயானுக்கு ஆனயானுக்கு இடையில் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அவங்கள உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். These solids do not conduct electricity because the ions are fixed in their lattice position. சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அவங்க கரண்ட்டை கண்டக்ட் பண்ண முடியாது. They do conduct electricity in molten state or when dissolved in water because the ions are free to move in the molten state or solution. அடுத்த கொஸ்டின் பார்க்கோமா? எதிலிருந்து? கெமிக்கல் கைனட்டிக்ஸிலிருந்து. Define half-life period of a reaction so that for a first order reaction half-life period is independent of initial concentration. The half-life of a reaction is defined as a time required for the reactant concentration to reach 1/2 its initial value. For first order reaction the half-life is constant, that is it does not depend on the initial concentration. The rate constant for the first order reaction is given by K = 2.303 divided by T into log of initial concentration A0 divided by concentration after the time TA. When T = T-half, time பாதியாக ஆகும் பொழுது ஏயோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து எதாக ஆகிடும்? 2 ஆகிடும். ஸோ ஈக்குவேஷனில் இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது இந்த ஏக்கு பதிலாக A0/2ன்னு போட்டிங்கன்னா A0 கேன்சல் ஆகி log 2ன்னு வந்துடும். ஒரு தடவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? K = 2.303 divided by T into log of மேலே A0 இருக்குது divided by இதில் A0/2, இந்த 2 மேலே வந்துடும். A0 கேன்சல் ஆச்சுன்னா log 2. log 2ஓட வேல்யூ என்ன? 0.3010. 2.303 into 0.3010 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் 0.6932. T half இங்கே வரட்டும், K அங்கே போட்டும். T half = 0.69
32 divided by K. Equation of half-life of first order reaction does not contain any initial concentration term. இதில் A0 இல்லை, A இல்லை. Therefore, the half-life period of a first order reaction is independent of the initial concentration of the reactant. Question number 30 பார்க்கலாமா? ஒரு ஈஸியான கொஸ்டின் கெமிக்கல் கைனடிக்ஸில் இருந்து. Identify the order for the following reaction. Rusting of iron, radioactive disintegration of uranium-238, 2A plus 3B gives a product rate equal to A power 1 by 2 into B power 2. Rusting of iron is a very slow process. It is a first order reaction. All radioactive disintegration reaction, not only uranium-235, எல்லா radioactive disintegration reactionும் first order reaction தான். இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 1/2 + 2 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 5/2 அப்படின்னு ஆன்சர் வரும். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஒரு ஆர்கானிக் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 31. Phenol is distilled with zinc dust gives compound A. Compound A by Friedel-Crafts alkylation with methyl chloride gives compound B. B on oxidation with acidified KMnO4 gives compound C. Identify A, B and C. First sentence அப்படியே நம்ம எழுதிக்கணும். Phenol is distilled with zinc dust gives compound A. Phenol ஜிங்கோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது ஜிங்க் ஆக்சைடு லாஸ் ஆகி பென்சீன் கொடுக்கும். பென்சீன் தான் காம்பவுண்ட் A. அடுத்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிடுங்க. காம்பவுண்ட் A by Friedel-Crafts alkylation with methyl chloride gives compound B. Friedel-Crafts reactionல C6 H6 இது நம்மளுடைய காம்பவுண்ட் A. நான் ஒரு ஹெச்சை மட்டும் இதில் பிரித்து எழுதியிருக்கேன். திஸ் இஸ் அவர் பென்சீன் காம்பவுண்ட் A. When treated with methyl chloride, functional group Cl, CH3Cl, all Friedel-Crafts reaction takes place in presence of anhydrous அலுமினியம் குளோரைடு. பென்சீன் ரிங்கிலிருந்து ஒரு ஹெச் ப்ளஸ்ஸு அந்த சிஎல் மைனஸும் ஹெச்சிசிஎல்லாக லாஸ் ஆகும் பொழுது ஹெச் ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸு மெத்தில் ப்ளஸ்ஸு பென்சீன் ரிங்கில் போய் சேரும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது டொலியின் C6 H5 CH3 டொலியின். இன்னொரு நேம் வந்து மெத்தில் பென்சீன். யார் லாஸ் ஆகிட்டாங்க? HCl லாஸ் ஆகிட்டாங்க. தேர்ஃபோர் காம்பவுண்ட் B இஸ் டொலியின். அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாமா? டொலியின் ஆன் ஆக்சிடேஷன் வித் அசிடிஃபைடு KMnO4 gives காம்பவுண்ட் C. டொலியின் மாலிகுலர் ஃபார்முலா C6H5CH3. In presence of acidified potassium permanganate, a powerful oxidizing agent, undergo oxidation, addition of oxygen, removal of hydrogen is called oxidation. Last one molecule of H2O, water molecule is removed, gives a COOH. Toluene is oxidized into benzoic acid. Molecular formula C6H5COOH plus loss of H2O. This benzoic acid is our compound C. This is our compound C. ஸோ நம்ம டேபிள் காலம் போட்டலாம். ஃபஸ்ட்டு காலத்தில் காம்பவுண்டு, செகண்ட் காலத்தில் மாலிகுலர் ஃபார்முலா, அடுத்து நேம். காம்பவுண்டு A பென்சீன் போட்டாச்சு. காம்பவுண்டு B டொலியின். மாலிகுலர் ஃபார்முலா C6H5CH3 டொலியின். காம்பவுண்டு C பென்சோயிக் ஆசிட் C6H5COOH. இதுதான் கொஸ்டின் நம்பர் 31. கொஸ்டின் நம்பர் 32. Give any 3 tests to differentiate alcohols and phenol. Phenol react to the benzene diazonium chloride to form a red-orange dye, but ethanol has no reaction with it. Phenol gives purple coloration with neutral ferric chloride solution. Alcohols do not give such coloration with ferric chloride. Phenol react to the sodium hydroxide to give sodium phenoxide. Ethyl alcohol does not react to the sodium hydroxide. Phenol is acidic, therefore undergo reaction with the base. Compared with the phenol, ethyl alcohol is less acidic. Question number 33. How are the following conversions affected? Ethylene glycol to 1,4-dioxane. இதை முதல்ல பார்ப்போமா? Ethylene glycol HOCH2CH2OH. Another molecule of ethylene glycol
HO CH2 CH2OH. When treated with the dehydrating agent concentrated sulfuric acid H2SO4 undergo intermolecular dehydration. Intermolecular dehydration. 1H plus and OH minus removed as H2O. Now this minus is added to this carbon plus. OH minus this H plus removed as H2O. And this minus is now added to carbon plus. Form a cyclic compound. அப்படியே இந்த மைனஸை இதில் ஆட் பண்ணிங்கன்னா CH2 இங்கேயும் ஒரு CH2 இந்த பாண்டை அப்படியே கொண்டு போய் இந்த கார்பனில் சேர்க்கும் பொழுது இந்த பாண்டை அப்படியே கொண்டு வந்து கார்பனில் சேர்க்கும் பொழுது ப்ளஸ் லாஸ் ஆஃப் 2 molecules of water. The compound obtained is called dioxane 1,4 dioxane. Ethane 1,2 diol gives 1,4 dioxane. அடுத்த ரியாக்ஷன் glycerol to trinitroglycerin. Glycerol CH2OH propane 1,2,3 triol undergo reaction with nitrating mixture. Concentrated nitric acid HONO2 in presence of concentrated sulfuric acid, a dehydrating agent. Con nitric acid and con sulfuric acid is called a nitrating mixture. H plus from glycerol, OH minus from nitric acid removed as H2O. H plus OH minus removed as H2O. H plus OH minus removed as H2O. This NO2 plus is now added to O minus gives a very most important compound CH2ONO2 and CHONO2 CH2ONO2 plus loss of 3 molecules of water. Propane 1,2,3 triol glycerol on nitration gives 1,2,3 nitroxypropane trinitroglycerin TNG or nitroglycerin. Part 4. Answer all the questions. Question number 34A1. இது ஒரு 2 mark question. 2 plus 3 equal to 5 mark. What are the various steps involved in the extraction of pure metal from their ore? நம்ம புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் தான். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் தி ரியாக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓர்ஸ் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் அண்ட் ரிஃபைனிங் ஆஃப் தி க்ரூடு மெட்டல். அடுத்து இதோட சேர்ந்த ஒரு 3 mark கொஸ்டின் பாருங்கள், ரெண்டும் சேர்ந்தா 5 mark கொஸ்டின். எக்ஸ்பிளைன் அல்கலி லீச்சிங் மெத்தட் வித் எக்ஸாம்பிள். அல்கலி லீச்சிங் யாருக்கு வரும்? அலுமினியத்தோட கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸில் அல்கலி லீச்சிங். In this method, the ore is treated with the aqueous alkali to form a soluble complex. For example, bauxite is an important ore of aluminium. Is heated with a solution of sodium hydroxide or sodium carbonate in the temperature range of 470 to 420 Kelvin at 35 atmospheric pressure to form soluble sodium metaaluminate, leaving behind the impurities iron oxide and titanium oxide. Alumina Al2O3 when treated with a strong base sodium hydroxide, aqueous solution, water solvent use ஆகும். sodium metaaluminate, அலுமினியத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 NaAlOH 4 times. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் NaOH நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால பேசிக் நேச்சரில் இருக்கும். அதனால் இந்த பேசிக் நேச்சரில் உள்ள சோடியம் மெட்டா அலுமினேட்டை ஒரு அசிட்டிக் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம். தி ஹாட் சொல்யூஷன், அவ்வளோ டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணியிருக்கனால சொல்யூஷன் எப்படி இருக்குது? ஹாட் சொல்யூஷன் இஸ் டீகேண்டட், கூல்ட் அண்ட் டைலூட்டட். வடிகட்டி நல்லா கூல் பண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ண உடனே திஸ் சொல்யூஷன் இஸ் நியூட்ரலைஸ்டு. இந்த வேர்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்? இது பேசிக் நேச்சரில் இருக்கும். அதனால் நம்ம அசிட்டிக் கேஸை பாஸ் பண்ணி நியூட்ரல் பண்ண போகிறோம். பை பாசிங் கார்பன் டை ஆக்சைடு கேஸ்
Non-metallic oxide வந்து acidic oxide, carbon dioxide gas to form hydrated alumina Al2O3 precipitate. Sodium bicarbonate வெளியே வரும். The precipitate is filtered off and heated around 1670 Kelvin to get pure alumina Al2O3. இந்த ரெண்டும் சேர்ந்த 5 mark question. இதற்கு எய்தராக கொஸ்டின் தான் இந்த பி 34ல் பியில் 1. வாட் இஸ் கால்சினேஷன்? கிவ் எக்ஸாம்பிள் 2 mark கொஸ்டின். கால்சினேஷன் என்ன அர்த்தம்? கால்சினேஷன் இஸ் தி ப்ராசஸ் இன் விச் கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் தி absence of air. During this process, the water of crystallization present in the hydrated oxide escape as moisture. Any organic matter if present also get expelled, leaving behind a porous ore. This method can also be carried out with a limited supply of air. For example, during calcination of carbonate ore, carbon dioxide is expelled. ஏதாவது ஒரு கார்பனேட் ஓரை கையில் எடுத்துக்கிடுங்க. செருசைட் ஆன் ஹீட்டிங் யூஸிங் lead oxide plus carbon dioxide, calcium carbonate limestone on heating gives calcium oxide and carbon dioxide. அடுத்து இதுக்குண்டான ஒரு 3 mark கொஸ்டின் பார்க்கலாமா? Explain zone refining. What is zone refining? The principle is fractional crystallization. இதுதான் நம்மளுடைய கீவேர்டு. இந்த வேர்டு எழுதினாலே ஒரு half mark வந்துடும். When an impure metal is heated and allowed to solidify, the impurities will prefer to remain in the molten region. That is, impurities are more soluble in the melt than the solid state metal. In this process, the impure metal is taken in the form of a rod. One end of rod is heated using a mobile induction heater, melting the metal on that portion of the rod. When heater is slowly moved to the other end, pure metal crystallizes while impurity will move on the adjacent molten zone formed due to the movement of the heater. As the heater moves further away, the molten zone containing impurities also move along with it. This process is repeated several times by moving the heater in the same direction again and again to achieve the desired purity level. This process is carried out in an inert gas atmosphere to prevent the oxidation of metal. இதெல்லாம் ஒன் வேர்டு கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்குறது. Germanium, silicon and gallium which are used as a semiconductor are refined by this process. Question number 35ல A type question பார்ப்போமா? Why boron is non-metallic in nature? 2 mark question. இதுக்குண்டான 3 mark question அடுத்து இருக்கும். ரெண்டும் சேர்ந்து தான் 5 mark question. The atomic radius of boron is very small and it has relatively high nuclear charge, and these properties are responsible for its non-metallic character. How will you identify borate radical? Adutha 3 mark question. When boric acid or borate salt is heated with ethyl alcohol in presence of concentrated sulfuric acid and ester trialkyl borate, நம்ம எக்ஸாம்பிளில் triethyl borate is formed. The vapor of this ester burns with a green edged flame, and this reaction is used to identify the presence of borate. Boric acid H3PO3 ethyl alcohol மிக்ஸ் பண்ண உடனே இதில் உள்ள எல்லா ஹெச்சையும் இந்த எத்தில் குரூப் ரீப்ளேஸ் பண்ணி ட்ரை எத்தில் போரேட் கிடச்சிடும். அது கிரீன் எட்ஜட் ஃப்ளேமாக நம்மளுக்கு பேர்ன் ஆகும். அதிலிருந்து போரேட்டை கண்டுபிடிக்கலாம். அடுத்து பி டைப்பில் 2 mark கொஸ்டின் வாங்க. அதுக்கு அடுத்து 3 mark கொஸ்டின் இருக்குது. ரெண்டும் சேர்ந்தா 5 mark கொஸ்டின். Give the uses of silicone. Silicones are used for low temperature lubrication. Silicones are used for making waterproofing cloth. Silicones are used as insulating material in electrical motor. Mone uses 2 mark question. What is catenation? Describe briefly the catenation properties of carbon 3, 2 plus 3 equal to 5 mark question. Catenation is an ability of an element to form chain of atom. The following conditions are necessary for catenation. First one is the valency of element is greater than or equal to 2. Element should have an ability to bond with itself. The self bond must be as strong as its bond with the other element.
கார்பனுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு? கார்பன் possesses all the above properties and forms a wide range of compound with itself and with other elements such as hydrogen, oxygen, nitrogen, sulfur and halogens. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஆயிரும். கொஸ்டின் நம்பர் 35 ஃபுல்லாக பார்த்தாச்சா? கொஸ்டின் நம்பர் 36க்கு வாங்க. ரைட் Bragg's equation 2 மார்க் கொஸ்டின். The interplanar distance between two successive planes of atom can be calculated by using the following equation from the X-ray diffraction data. 2D sin theta equal to n lambda. The above equation is known as Bragg's equation, where lambda is the wavelength of X-ray used for diffraction and theta is angle of diffraction. N is the order of diffraction. By knowing the value of theta, lambda and n, we can calculate the value of d equal to n lambda divided by 2 sin theta. Using this value, the edge length of the unit cell can be calculated. d வச்சுக்கிட்டு நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, அதுக்குண்டான 3 மார்க் கொஸ்டின் பாருங்க. Write a note on Schottky defect. Schottky defect arises due to the missing of equal number of cation and anion from the crystal lattice. This effect does not change the stoichiometry of the crystal. கிறிஸ்டலோட ஸ்டாய்கோமெட்ரியை அதை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. எத்தனை கேட்டையான் இருக்கோ அத்தனை ஆனையான் கண்டிப்பாக இருந்தாகும். அயானிக் சாலிட் இன் விச் தி கேட்டையான் அண்ட் ஆனையான் ஆர் ஆஃப் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ் ஸோ Schottky defect. எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. Presence of large number of Schottky defect in a crystal lowers its density. நிறைய கேட்டையான் ஆனையான் கிறிஸ்டல் லேட்டிஸில் மிஸ் ஆச்சுன்னா அது டென்சிட்டியை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வெனேடியம் மோனாக்சைடு. தியரிட்டிக்கல் டென்சிட்டி இஸ் 6.5 கிராம் சென்டிமீட்டர் per -3, but the actual experimental density is 5.6 கிராம் சென்டிமீட்டர் per -3. Approximately, there is a 14% Schottky defect in vanadium monoxide crystal. இந்த இடத்துல எந்த அயான் மிஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நாம் டயக்ராமில் நோட் பண்ணி காமிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு ஸோ இங்கே மிஸ்ஸிங் ஆஃப் Cl மைனஸ் அயான் அப்படின்னு இண்டிகேட் பண்ணால் நல்லது. இந்த இடத்துல மிஸ்ஸிங் ஆஃப் Na ப்ளஸ் அயான். Schottky டிஃபெக்ட் நம்ம ட்ரா பண்ணும் பொழுது கேட்டையானோட சைஸ் எப்போவுமே சுமாலாக இருக்கும் கம்பேர் வித் ஆனையானோட சைஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37ல் பி பார்க்கோமா? Calculate the percentage efficiency of packing in the body centered cubic crystal. 5 mark question. Direct 5 mark question. In this arrangement, the spheres in the first layer A type are slightly separated and the second layer is formed by arranging the sphere in the depressions between the sphere in the layer A. A layerல இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் இருக்கா இல்லையா அதில் B ஆட் பண்ணுறோம். The third layer is repeat of the first. This pattern ABA, ABA, AB, AB, AB is repeated throughout the crystal. In this arrangement, each sphere has a coordination number of 8. 4 neighbors in the layer above and 4 in the below. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சென்டரில் உள்ள ஃபுல் ஸ்பியர் தான் பாடி சென்டர் ஆட்டம். இது எல்லாமே கார்னர் ஆட்டம். நாம் இந்த பாடி சென்டர் வழியாக இந்த போகக்கூடிய இந்த லைனோட ஆர் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த லைனோட ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நாம் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்கணும். இந்த இடத்துல இருக்குது. இப்போது இது நம்மளுக்கு தெரியணும்னா இது தெரிஞ்சிருக்கணும். இது நம்மளுக்கு தெரியும், அதுதான் எட்ஜிலேருந்து ஏ. இந்த லைனை நாம் டயகனலாக ட்ரா பண்ணியிருக்கோம். இதோட வேல்யூ தெரியாது. இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம கணக்கில் எடுக்கிறோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து ஏசி கண்டுபிடிச்சி ஏசிஜிசியிலேருந்து நம்ம ஏஜி கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அதிலிருந்து ஆறு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னா எட்ஜிலேருந்து ஏ, இவங்களுக்கு எட்ஜிலேருந்து ஏ. ஸோ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்டு. இவங்களோட வேல்யூ ஏ, இவங்களோட வேல்யூ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். ரூட் 2 மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஏ ஸ்கொயர் ரூட் என்ன ஏ. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிஜி நம்மளுக்கு தேவை இந்த ஏஜியோட வேல்யூ தேவை. அதிலிருந்து ஆக கண்டுபிடிச்சிடலாம். ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் சிஜி ஸ்கொயர்.
ஏசி ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து சிஜி ஸ்கொயர் வந்து ஏ தான். √2a ஹோல் ஸ்கொயர், √2ஓட ஸ்கொயர் எவ்வளவு 2, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் √3a ஸ்கொயர். √3 மட்டும் தனியாக எடுத்தோம்னா ஏ ஸ்கொயரோட √a. ஏஜி என்ன 4r. 4r உங்களுக்கு எப்படி வந்துச்சு, எத்தனை ஸ்பியர் இருக்குது பாருங்கள். இது ஒரு செமிஸ்பியர், இதோட ரேடியஸ் வேல்யூ. இது ஒரு ஃபுல் ஸ்பியர். ஃபுல் ஸ்பியர்னால் 2 ரேடியஸ் இருக்கும், ஒரு ஆர் இன்னொரு ஆர். அடுத்து இது ஒரு செமிஸ்பியர், இது ஒரு ஆர், ஒரு ஆறு 2 ஆறு ஆர், மொத்தம் எத்தனை ஆறு 4 ஆர். ஸோ √3a = 4r, r = √3/4a. வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வித் ரேடியஸ், வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா 4/3 πr³. இந்த ஆர் இருக்க இடத்துல அவங்களோட வேல்யூவை போட்டோம்னா 4/3 π, ஆரோட வேல்யூ √3/4a³. 4/3 π √3 நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எழுதும் பொழுது இதுதான் ஆன்சர். 4/3 π √3³ √3 × √3 × √3ன்னு போடும் பொழுது √3 × √3 என்ன ஆகிடும் 3 ஆகிடும். √3 தனியாக இருக்கும். a³ போட்டாச்சு டிவைடட் பை 4³ 4 × 4 × 4. கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 கேன்சல் ஆகிடும், ஒரு 4 ஒரு 4 கேன்சல் ஆகிடும். மீதி √3 πa³ டிவைடட் பை 4 × 4 = 16. நம்பர் ஆஃப் ஸ்பியர் belonging to the unit cell in body centered cubic arrangement is equal to 2 and hence the total volume equal to 2 into இவங்களோட வேல்யூ. that is equal to 2ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணால் 8. பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுங்களா, என்ன ஃபார்முலா, total volume occupied by the sphere in the unit cell divided by volume of the unit cell. இவங்கள முதல்ல போட்டாச்சு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். கியூபிக் யூனிட் செல்லுக்கு a³ தான். அடுத்து இண்டு 100. இதை சால்வ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் √3 π டிவைடட் பை 8 × 100. இது எப்படி சால்வ் பண்ணிக்கணும், √3 πa³ டிவைடட் பை 8a³ × 100. ஒரு a³ கேன்சல் ஆகிடும். √3 π டிவைடட் பை 8 × 100. ஒரு 8ஐயும் ஒரு 100ஐயும் கேன்சல் பண்ணால் 12.5. √3ஓட வேல்யூ 1.732. அடுத்து பையோட வேல்யூ 3.14. 12.5 ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் 68%. தட் இஸ் 68% of the available volume is occupied. The available space is used more efficiency than simple cubic packing. Question number 37 பார்க்கலாமா. A question, solid 5 mark question. Derive the integrated rate law for a first order reaction. A gives the product. A reaction in which the rate of the reaction depends upon concentration of one of the reactant only is called first order reaction. A gives the product. Rate law இதுக்கு rate equal to k into a power 1 போட்டால் தான் first order. Rate minus dA divided by dt equal to k into a power 1. இந்த a எங்கே கொண்டு வாங்க, d அங்கே கொண்டு வாங்க. minus d of a divided by a equal to k into dt. Integrate the above equation between the limit initial concentration a0 at t equal to 0, concentration after the time a when t equal to t. ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுங்கள். முதல்ல dA by a, அந்த லிமிட் என்ன a0 to a, k into √0 to t. டைம் 0 இருக்கும் பொழுது a0 இருக்கும், டைமுக்கு ஒரு t அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏன் ஆயிரும். அடுத்து இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்டகிரேட் பண்ணும் பொழுது இன்டகிரேஷன் ஆஃப் dA by a equal to log in a, லோயர் லிமிட் a0 அப்பர் லிமிட்டு a. இவங்க இன்டகிரேஷன் ஆஃப் dt equal to t, லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் t. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். t - 0 equal to t ஆயிரும். ப்ளஸ் வேல்யூ நீங்கள் முதல்ல எழுதிட்டு மைனஸ் வேல்யூ ரெண்டாக எழுதிக்கிடுங்க. log a minus log b equal to log a by b kt. log என்ன எப்படி லாகாக மாற்றுவீங்க, 2.303 into log a0 by a equal to kt. ஆக k equal to இந்த t எங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2.303 divided by t into log of a0 by a is the rate constant for the first order reaction. The equation 2, the மேலே எழுதியிருக்கோமா அந்த equation 2 can be rewritten in the form of y equal to mx plus c straight line equation. எப்படி login a0 minus login a equal to kt. login a equal to இதை அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா login a, அதை இங்கே கொண்டு வந்தீங்க மைனஸ் kt. This is y mx plus c. m தான் ஸ்லோப்பு,
அடுத்து எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சில் உள்ள வேல்யூ டைமு, சி வந்து இன்டெக்செப்ட். If you follow the reaction by measuring the concentration of the reactant at regular time interval t, a plot of log in A versus t yield a straight line with a negative slope k, which passes through the origin for first order reaction. By taking slope k can be founded for a first order reaction, k is a constant. B பார்க்கலாமா? B question. Write the rate law for the following reaction. A reaction that is 3/2 order in X and 0 order in Y, 1 mark. A reaction that is second order in NO and first order in BR2, 1 mark. The rate constant for the first order reaction is 1.54 into 10 power minus 3 second power minus 1. Calculate its half life period. 3 mark question. First question number A வாங்க. A reaction that is 3/2 order in X and 0 order in Y. So rate equal to X பொறுத்து 3/2, Y பொறுத்து 0 order. அடுத்த reaction is second order in NO and first order in BR2. Reaction second order with NO and first order with BR2. Given that K equal to 1.54 into 10 power minus 3 second power minus 1, T half equal to half life period உண்டான ஃபார்முலா K வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 10 பவர் மைனஸ் 3 இதையும் வந்து 10 பவர் மைனஸ் 3 மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10 பவர் ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ இந்த 10 பவர் ப்ளஸ் 3 இதை ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? T half equal to 450.1 செகண்ட். அடுத்து distinguish primary, secondary and tertiary alcohol using Victor Mayer test, solid 5 mark question. This test is based on the behavior of the different nitroalkane formed by the 3 types of alcohol with nitrous acid, and it consists of the following stuff. Alcohols are converted into alkyl iodide by treating it with I2P. Alkyl iodide so formed is then treated with the silver nitrite to form nitroalkane. Nitroalkanes are finally treated with the HNO2 nitrous acid, is a mixture of sodium nitrate and hydrochloric acid, and the resultant solution is made alkaline with KOH. Result: primary alcohol gives red color, secondary alcohol gives blue color. No coloration will be observed in the case of tertiary alcohol. இப்போ reaction பார்க்கலாம். முதல்ல primary alcohol எத்தில் ஆல்கஹால். எத்தில் ஆல்கஹாலை PI2ஓட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும்பொழுது இந்த OH மைனஸ் ஐயால் சப்ஸ்டியூட் ஆகும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அயோடோ ஈத்தேன் கிடைக்கும். அயோடோ ஈத்தேனை சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது Ag ப்ளஸும் I மைனஸும் லாஸ் ஆகி NO2 மைனஸ் கார்பனில் போய் சேர்ந்தால் நைட்ரோ ஈத்தேன் கிடைக்கும். அந்த நைட்ரோ ஈத்தேனில் ஆல்ஃபா கார்பனில் 2 H இருக்குது. நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணும் பொழுது இந்த 2 H இருக்கனால நைட்ரஸ் ஆசிட்லேருந்து ஒரு ஓவை எடுக்கும் பொழுது H+H+, O2 மைனஸ் கார்பனுக்கும் நைட்ரோஜனுக்கு இடையில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி நைட்ரோலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் NOH. இந்த நைட்ரோலிக் ஆசிட்டில் அசிட்டிக் ஹைட்ரோஜன் இருக்கனால அதை KOHோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது H+ம் OH மைனஸும் வாட்டர் மாலிகுலார் லாஸ் ஆகி K+O மைனஸில் போய் சேரும் பொழுது இந்த டபுள் பாண்டு NOK. இதுதான் பொட்டாசியம் நைட்ராக்சைடு. இதோட கலர் ரெட் கலர். அடுத்து செகண்டரி ஆல்கஹால் ஐசோப்ரொபைல் ஆல்கஹால் 2-புரோப்பனால். இதை முதல்ல PI2ஓட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது OH மைனஸை I ஆனது ரீப்ளேஸ் பண்ணி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் 2-அயோடோ புரோப்பேனை கொடுக்கும். அந்த 2-அயோடோ புரோப்பேனை சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது Ag + I மைனஸ் லாஸ் ஆகும் பொழுது NO2 மைனஸ் அந்த கார்பனில் போய் சேரும். அந்த ஹெச்சை மட்டும் நான் இப்போ பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ ஆல்ஃபா கார்பனில் ஃபங்க்ஷனுக்கு அட்டாச்சு ஆல்ஃபா கார்பனில் ஒரே ஒரு ஹெச் இருக்கனால நைட்ரஸ் ஆசிட் உள்ள OH மைனஸ் லாஸ் ஆகி கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு இடையில் சிங்கிள் பாண்டு ஃபார்ம் ஆகி 2 நைட்ரோசோ ப்ரோப்பேன் காம்பவுண்டை கொடுக்கும். இதில் அசிட்டிக் ஹைட்ரோஜன் எதுவுமே இல்லை, அதனால் KOHோட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. ஆனால் இந்த காம்பவுண்டோட கலர் என்ன கலர்? ப்ளூ கலர். டெர்சரி ஆல்கஹால் வாங்க. டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால் 2-மெத்தில் 2-புரோப்பனால். அதை முதல்ல PI2ஓட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது OH மைனஸுக்கு பதிலாக I மைனஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். 2-அயோடோ 2-மெத்தில் புரோப்பேனை சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ண வச்சிங்கன்னா Ag + I மைனஸ் லாஸ் ஆகி NO2 ஆல்ஃபா கார்பனில் போய் சேரும். இப்போ ஆல்ஃபா கார்பனில் ஹெச்சே இல்லை, அதனால் தெர் இஸ் நோ ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட். தி கலர் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் கலர்லெஸ். இதுதான் விக்டர் மேயர் டெஸ்ட். அடுத்து பி கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? வாட் இஸ் தி மேஜர் ப்ராடக்ட் அப்டைன்ட் வென் 2,3 டைமெத்தில் பென்டைன் 3-ஆல் இஸ் ஹீட்டட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் H2SO4? 3 மார்க் கொஸ்டின். இதுதான் சேஸ் ஆஃப் ரூல். சேஸ் ஆஃப் ரூல்
இதுதான் 2,3 டைமெத்தில் பென்டேன் 3ஆல். முதல்ல சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது ஆக்சிஜன் ஒரு பேராஃப் எலக்ட்ரானை H+க்கு டொனேட் பண்ணிடும். இந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் லாஸ் ஆகும் பொழுது கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் உள்ள பாண்ட் அப்படியே ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு வாட்டர் மாலிக்யூலாக லாஸ் ஆகி இப்போ கார்பனுக்கு மேலே ப்ளஸ், ஆல்ஃபா கார்பனுக்கு மேலே ப்ளஸ் வந்தாச்சு. பீட்டா கார்பன்லேருந்து H+-ஐ லாஸ் பண்ணணும். பீட்டா கார்பன் எங்கே இருக்குன்னா, இது ஆல்ஃபா கார்பன்னா, இதுவும் பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். அடுத்து ஒரு மெத்தில் ஷிஃப்ட் வேறு நடக்க வேண்டியிருக்கு. என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல எங்கேருந்து H+ லாஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஒரு H+ லாஸ் ஆச்சுன்னா இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு 3,4 டைமெத்தில் பெண்டு 2ஈன். 3,4 டைமெத்தில் பெண்டு 2ஈன். அடுத்து இந்த கார்பன்லேருந்து ஒரு H லாஸ் ஆகும் பொழுது இவங்க 2 பேருக்கு இடையில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி 2,3 டைமெத்தில் பெண்டு 2ஈன். இது ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும், இது ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகும். இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான், இதுவும் பீட்டா தான். இப்போ இந்த 2 பீட்டாவிலிருந்து H+ ரிமூவ் பண்ணி 2 அல்கீன் கொண்டு வந்துட்டீங்க. 3வது பீட்டாவிலிருந்து H+ லாஸ் ஆகும் பொழுது இவங்க 2 பேருக்கு இடையில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி இது ஒரு காம்பவுண்டு கிடைக்கும். இப்போ இந்த காம்பவுண்டோட நேம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இந்த டபுள் பாண்டட் கார்பன்லேருந்து நம்பர் ஆரம்பிக்கணும். 1 2 3 4 இல்லை 1 2 3 4 இப்படி கூட நம்ம இங்கே ஒரு சைட் செயின் இருக்கனால 3 4 இப்படி நம்பர் கொடுத்தோம்னா, ஸோ செகண்ட் கார்பனில் ஒரு எத்தில் இருக்குது, அடுத்து தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில் இருக்குது, பியூட்டு 1ஈன். இந்த 3 அல்கீன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த 3 அல்கீனுமே இந்த பீட்டா கார்பனில் உள்ள H+ லாஸ் ஆகும் பொழுது ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆச்சு. அடுத்து ஒரு மெத்தில் ஷிஃப்ட்டு. இந்த கார்பனில் உள்ள மெத்தில் மைனஸு அடுத்த கார்பனுக்கு போகும் பொழுது இப்போ இந்த கார்பனுக்கு மேலே ப்ளஸ் ஆகிடும். வழக்கம் போல் பீட்டா எலிமினேஷன், H+-ஐ ரிமூவ் பண்ணணும். இப்போ இது ப்ளஸ்னால் இதுதான் பீட்டா, இதுதான் பீட்டா. இந்த பீட்டாவில் H இல்லை, இந்த பீட்டாவில் H இருக்குது. இந்த H+ லாஸ் ஆகும் பொழுது இவங்க 2 பேருக்கு இடையில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது 1 2 3 4 5 3,3 டைமெத்தில் பெண்டு 1ஈன். இப்போ எல்லா அல்கீனையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எது மேஜர் ப்ராடக்ட்டு? இந்த அல்கீனில் தான் டபுள் பாண்டட் கார்பனில் 1 2 3 4 அல்கைல் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. 1 மெத்தில் 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 எத்தில். மீதி எதுலேயுமே அதிகமான சப்ஸ்டிடியூவன்ட் இல்லை டபுள் பாண்டட் கார்பனில். அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட், இவங்க எல்லாமே மைனர் ப்ராடக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் கன்வர்ஷன் ஃபினால் டு ஃபினாப்தலின். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தாலியன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர். On heating phenol with phthalic anhydride in the presence of corn sulfuric acid, phenolphthalein is obtained. இதுதான் தாலியன் ரியாக்ஷன். 2 molecules of phenol when treated with the phthalic anhydride, பாரா கார்பனில் உள்ள H+O2- லாஸ் ஆகும் பொழுது கார்ன் சல்ஃபரிக் ஆசிடின் ப்ரெசன்ஸில் இந்த 2 பாண்டும் கார்பனில் வந்து சேர்ந்துச்சுன்னா ஃபினால்ஃப்தலின் கிடைக்கும், வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் மாடல் ரிவிஷன் டெஸ்ட் 1க்கு உண்டான ஆன்சர் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.